சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் சார் என்ன சார்? அது சார் வந்தாரு, அவர் எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. என்ன இல்ல பாவம் பயந்துட்டார் சார். எதுக்கு? இல்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல சார், வண்டி ஆச்சா? இல்ல ஆக்சிடென்ட் இல்ல, எப்படி ஆச்சு? என்ன ஆச்சு சார்? அதான் சார், இது இந்த பிரேக் திடீர்னு பிடிக்கல சார். இந்த எஸ்லேட்டர் அது அதுவாகவே தெரியுங்களா? தெரியுயா. உன்ன மாதிரி ஆள்லாம் வேலைக்கு வச்சா பின்ன இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகும். ஒழுங்கா பார்த்து ஓட்ட மாட்டியா? சார் ஒழுங்கு தான் சார் ஓட்டினேன். அது வண்டி சரியில்ல சார், தானா அது எப்படி ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எப்படி சமாளிச்ச? இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த ரோடுக்குள்ள வண்டியை விட்டு அதுக்கப்புறம் மணல் ஏற்றி இடிச்சு சார் எப்படியோ காப்பாத்திட்டாங்க. ஆனா பயந்துட்டாருங்க. நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல நீ இவ்வளவு திறமைசாலியா இருப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி இந்தா 500 ரூபாய் வச்சுக்கோ. சார் எதுக்கு சார் இது? பணயா? அதான் என் தம்பி உயிரை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க, அதுக்காக தான். சார் புடிங்க சார். பணத்தை தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்கு சார். கூட பிறந்தவங்க நம்மளோட உசுறு, அந்த உசுரை காப்பாத்தினதுக்கு நீங்க பணத்தை கொடுக்கதான் தப்பு சார். 100ல் ஒரு வார்த்தை சொன்னையா? நீ சொல்றதை கேட்கும் போதுதான் மனசுல ஒரு தெம்பே வருது. சார் சரி சார், இது சார் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அப்படியே சாவி குத்துறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. நாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறோம். நீ கிளம்பு. இல்லைங்க, சாவியை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லு. உன்னை நான் மறக்கவே மாட்டேன்யா. ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கல, அதான் மறக்க மாட்டேன்னு சொன்னேன். சார் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், இது மேல பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கே. பண்ணலாம். கிளம்பு. சரிங்க சார். எங்க போற? நீங்க தான் போக சொன்னீங்க. என் பெட்ரூம்ல ஏசி போட்டு வைக்கிறேன், படுத்து தூங்குறியா? இல்ல சார், எப்படி போகணும்னு தெரியாது சார். உன்னை கூட்டு போய் வேற விடணுமா நானு? இப்படி போயா? சரிங்க. ஐயோ சார், சாவி சார். போ. இவனுங்கெல்லாம் எங்க இருந்துதான் நம்ம பிளான கெடுக்கிறதுக்குனே வரானுங்களோ. கிராமத்தான் வண்டியை கண்ட்ரோல் பண்ண தெரியாம எங்கேயா கொண்டு போய் இடிச்சு உங்க தம்பிய சாகடிப்பான்னு பார்த்தேன். இவன் ரொம்ப டேலண்டா வண்டியை ஓட்டி காப்பாத்திட்டு வந்திருக்கான். சே. சரி விடு சரண்யா. இவனை பார்க்கவே ரொம்ப டேஞ்சரான ஆளாதான் தெரியறான். இவனை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படிதான் ஹேண்டில் பண்ணும். அதை நான் பாத்துக்கிறேன். எப்படியோ கௌதம் திரும்பி வந்தாலும் எப்படியோ திவ்யாவை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுல, இன்னைக்கு அது போதும். ஓகே வா, நல்ல பிள்ளைங்க மாதிரி உள்ள போய் என் தம்பியை நல்லா விசாரிக்கலாம். கௌதம், இப்பதான் அந்த புது டிரைவர் வந்து காரை விட்டான். ஏண்டா போற வழியில பிரேக் ஃபெயிலியர் ஆகி கார் ஆக்சிடென்ட் ஆகுற அளவுக்கு போயிருக்கு. ஆனா நீ எதுவுமே சொல்லாம வந்து உட்காந்துட்டு இருக்க. உனக்கு எதுவும் ஆகல? ஐம் ஃபைன். என்னடா சொல்ற? கௌதம் போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அட கடவுளே. ஏன்பா கௌதம், என்ன ஆச்சு? என்ன இதெல்லாம்? என் வாழ்க்கையே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. இதுல கார் ஆக்சிடென்ட் ஆயிருந்தா மட்டும் என்ன ஆயிரப்போகுது? என்ன கேட்டா உண்மையாவே பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாமோன்னு தோணுது. என்னப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாங்க என்ன கேக்குறோம், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? திவ்யா வீட்டை விட்டு போனதுனாலதான் நீ இவ்வளவு விரக்தியா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? அத்தை, நாங்க அந்த டிரைவர் கிட்ட விசாரிச்சிட்டோம். கார் போகும்போது பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த டிரைவர் தான் கார் பிரேக் ஃபெயிலியர் ஆனதும் வண்டியை சாமர்த்தியமா ஒட்டி இவரை காப்பாத்திருக்கான். யார் பெத்த புள்ளையோ என் பிள்ளைய காப்பாத்திட்டான். அவன் நல்லா இருக்கணும். உண்மைதாமா. திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை. வண்டியில பிரேக் ஃபெயிலியருங்கிறாரு, ஆக்சலரேட்டர் ஸ்ட்ரக் ஆகி ஸ்பீட் அப்படியே ஏறிட்டே போயிட்டே இருக்குங்கிறாரு, வண்டி நிறுத்த முடியலங்கிறாரு. நான் பொழைச்சு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு சாமர்த்தியமா கடவுள் மாதிரி வந்து வண்டிய மணல்ல இடிச்சு நிறுத்தி காப்பாத்தினாருமா. ஏமா, இந்த பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அப்படியே அடுத்தது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். பாரு, நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனையில அந்த பிரச்சனைய மறந்துட்டேன். இந்த பெரிய பிரச்சனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா சின்ன பிரச்சனை மறந்துடும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி.